யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நல்ல கதையாக இருந்தால் எந்த நடிகரையும் தூக்கி கொண்டாட தயங்க மாட்டோம் என்பதற்கு ஏற்ப கவினின் புராணம் திரும்புகின்ற இடமெல்லாம் ஜொலித்து கொண்டிருக்கின்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன் இயக்குனர் இளன் இயக்கத்தில் கவின் நடிப்பில் வெளிவந்த ஸ்டார் திரைப்படம் அனைத்து திரையரங்குகளிலும் வெற்றிகரமாக ஓடி வருகின்றது. இந்த படத்தில் மிகவும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்றால் லால் மற்றும் கவின் நடிப்பு என்று சொல்லலாம். அத்துடன் யுவனின் மியூசிக் பட்டையை கிளப்பி இருக்கின்றது. அதாவது ஆசை மட்டுமே இருந்தால் வாழ்க்கையில் உயரத்திற்கு கொண்டு போகாது. அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வரணும். அதற்காக முக்கியமான டெடிகேஷன் மற்றும் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாகத்தான் கவின் ஸ்டார் படம் இருக்கின்றது. அதாவது தன்னால் முடியாததை தன் மகன் செய்து காட்ட வேண்டும் என்று சொல்வதற்கு ஏற்றாற்போல் லால் ஆசை நிராசையாக போனதால் தன்னுடைய மகனை வைத்து நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று தந்தையின் போராட்டத்தை துல்லியமாக காட்டப்படுகின்றது. அந்த வகையில் ஹீரோவாக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கவின் எடுக்கும் முயற்சியில் தோல்விகளையும் துன்பங்களையும் சந்தித்து கனவை எப்படி நிறைவேற்றுகின்றார் என்பதுதான் கதையாக இருக்கின்றது. இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரத்தில் காதல் சுகுமார் நடித்திருக்கின்றார். இவருடைய கதாபாத்திரம் சினிமாவில் சின்ன கேரக்டரில் நடிக்கும் ஒரு காமெடி கதாபாத்திரம். இவர் மூலம் கவினுக்கு ஒரு வாய்ப்பு வருவதாக இருக்கின்றது. ஆனால் அது ஏமாற்றமாக முடிந்துவிட்டது. பின்பு கிளைமேக்ஸ் காட்சிகளில் கவின் துவண்டு போய் இருக்கும் நேரத்தில் காதல் சுகுமாரை கவின் எதிர்ச்சியாக சந்திக்கின்றார். ஆனால் அப்போது அவர் சினிமாவை விற்று வயிற்று பிழப்புக்காக குல்பி ஐஸ் விற்கும் ஒரு நபராக காட்டப்படுகின்றார். பிறகு இவர்களுக்கிடையே நடக்கும் சந்திப்பில் சினிமாவில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசி அதன் மூலம் ஏற்படும் லாபம் நஷ்டங்களை சொல்லும் விதமாக அமைந்திருக்கின்றது. இதை பற்றி சமீபத்தில் காதல் சுகுமார் அளித்த பேட்டியில் இயக்குனர் என்னிடம் எனக்காக கதாபாத்திரத்தை சொல்லும் போது சினிமா திறமை இல்லாதவனை கோபுரத்தில் ஏற்றிவிடும், அதே போல் திறமையோடு காத்திருப்பவர்களை காலில் போட்டு மிதிக்கும். ஆனால் கடைசி வரை அவன் போராடி லட்சியத்தை எப்படி சாதிக்கின்றான் என்பதுதான் ஒரு கதையாக எடுக்கின்றேன். இதில் உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கும் என்று கூறினார். அதன்படி இந்த திரைப்படத்தின் கதையை பார்க்கும் பொழுது என்னுடைய பயோபிக் கதையை அப்படியே எடுத்தது போல் எனக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்று கண்ணீருடன் ஆதங்கத்தில் பேட்டி அளித்திருக்கின்றார். இது அவருக்கு மட்டுமல்ல, சினிமாவில் இருக்கும் எத்தனையோ ஆர்டிஸ்ட்க்கு பொருத்தமானதுதான் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது.